ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சியினர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதை நீங்கள் ஊடகங்களிலும் பார்க்கலாம். என்னுடைய யூடியூப் ஸ்டீபன் தேவகுமார் என்று நீங்கள் அதில் டைப் செய்தால் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் இந்த செய்திகள் இதே சேனலில் இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பாருங்கள், அடுத்தவர்களையும் பார்க்க செய்யுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கவே, ஆனால் மற்றவர்களுக்கு அனுப்பி கர்த்தருடைய வார்த்தையை அவர்களும் அறிந்து கொள்ள நீங்கள் உதவ அன்பாய் கேட்கிறேன். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், திருமறையில் அடிக்கடி ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, கிறிஸ்துவுக்குள். வேதத்தின் பல இடங்களிலே, புதிய ஏற்பாட்டிலும் ஒவ்வொரு நிருபங்களிலேயும் கிறிஸ்துவுக்குள் என்ற ஒரு வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. அடிக்கடி நாம் இந்த வார்த்தையை சொல்லுகிறோம், கிறிஸ்துவுக்குள். ஆனால் பல நேரங்களிலே அவருடைய உண்மை தன்மை அறியாமல் இருக்கிறோம். ஆனால் என்னுடைய செய்தி என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை என்பது என்ன? கிறிஸ்தவனாய் இருப்பதல்ல, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, உன்னுடைய தன்மை என்ன என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1 வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து. அன்பானவர்களே, இந்த பூமியில ஒவ்வொருவரும் நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்கு தூரமானவர்கள். இதைத்தான் அடிக்கடி வேதம் சொல்கிறது, தூரமானவர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட நம்மை ரோமர் 8:1 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்கள். அந்த ஆங்கிலத்துல இன் கிரைஸ்ட், அந்த உட்பட்டவர்கள் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், அவருடைய ஆளுகைக்குள் இருப்பவர்கள், அவரால் ஆளப்படுகிறவர்கள். இன்னைக்கு ஒரு சின்ன கேள்வி, இன்றைக்கு திருச்சபைக்கு போகிற அநேகர் அவரால் ஆளப்படுகிறீர்களா என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, திருச்சபைக்கு போகிறாய், வேதம் வாசிக்கிற ஒரு சின்ன கேள்வி, கிறிஸ்துவுக்குள் என்பதனுடைய அந்த சரியான பொருள் என்னவென்றால், அவரால் ஆளப்படுவது, அவருடைய ஆதிக்கத்துக்குள் இருப்பது. நீங்கள் அவருடைய ஆதிக்கத்தோடு இருக்கிறீங்களா? அவரால் ஆளப்படுறீங்களா? உடைய நினைவுகள், உடைய எண்ணங்கள், உடைய தோற்றங்கள், உடைய தீர்மானங்கள் எல்லாம் அவரால் ஆளப்படுகிறதா? உங்களுக்கு பிரியமா இருக்கலாம், உங்களுக்கு ஏற்புடையதா இருக்கலாம், உங்கள் பார்வையில் நலமா இருக்கலாம். காயினுடைய அந்த பலி அவன் பார்வையில சிறந்ததா இருந்தது, ஆனால் தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாருமே இதுக்கு அப்படிதான் சொல்லுகிறார்கள், என் பார்வையிலே அது சிறந்தது. இல்லை, திருமறை சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்கள். அந்த கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையின் தன்மை என்னவென்றால், அதுல அடுத்த பகுதி சொல்லுகிறது, மாமிசத்துபடி நடவாமல். எல்லாரும் சொல்லுகிறார்கள், நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி எப்போதும் உண்டு. கவனிங்கள், அந்த கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை என்ற அந்த கான்செப்ட், அதனுடைய பொருளுடைய அந்த வார்த்தையின் பொருள் என்னவென்றால், மாமிசத்தின்படி நடவாமல். அப்படியானால் அறிவு, உணர்ச்சி, அனுபவங்கள், அவர் சொல்லுவது, இவர் சொல்லுவது, அதை கேட்டே நடந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அடுத்த பகுதி சொல்லுகிறது, ஆவியின்படி நடக்கிறவர்கள். அன்பாவிலே, மாமிசத்தில் நடக்கிறவன் ஆவியினால் நடத்தப்பட மாட்டான், ஆவியால் நடத்தப்படுகிறவன் மாமிசம் நடக்க மாட்டான். இன்றைக்கு துக்கமான விஷயம் என்னவென்றால், அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆவியில் நடத்தப்படுகிறோம், மண்டே டு சாட்டர்டே நம்முடைய மாமிசத்தில் நடத்தப்படுகிறோம். பேச்சு, எண்ணம், சிந்தை எல்லாமே பேஸ்ட் ஆன் கார்னல் மைண்ட், எல்லாமே உலக பிரகாரமான. திருமறை சொல்லுகிறது, அதாவது கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிறவன் மாமிசத்தின்படி வாழ மாட்டான். எப்படி வாழ்வானாம்? ஆவியின்படி வாழ்வான், ஆவியின்படி நடந்து கொள்ளுவான். வாக்கிங் இன் தி ஸ்பிரிட், ஒர்க் இன் தி ஸ்பிரிட், டாக் இன் தி ஸ்பிரிட். தலையிலே பாருங்கள், வாக்கிங். இரண்டாவது ஒர்க்கிங். அவன் செய்கிற எல்லாமே ஆவியானவருக்கு இசைந்ததாய், ஆவியானவருக்கு பிரியமாய், ஆவியானவருக்கு ஏற்புடையதா இருக்கும். அப்படிப்பட்ட கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவனுக்கு என்ன இல்லையா? ஆக்கினை, தீர்ப்பு இல்லை. இதை நான் சொல்ல விரும்புகிறேன். இதுதான் ஒரு பூரணத்தை நோக்கி ஓடுகிற வாழ்க்கை. நாம் பிறக்கும் போது யாருமே பூரணதா இல்லை, ஆனால் திருமறை சொல்லுகிறது, பூரணராகும்படி கடந்து போவோம். அப்படி அந்த பூரணராக வேண்டும் என்றால் நினைக்கிறாங்க, அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும். இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளாக என் எண்ணம், என் சிந்தை, என் நோக்கம், என் ஆசை,
என் விருப்பம் அத்தனையும் இன் கிரைஸ்ட். திரையில் பாருங்கள், இன் கிரைஸ்ட். அது எதை பேஸ் பண்ணி தெரியுமா? அவரை பேஸ் பண்ணி. அப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்க்கையில பயம் இல்லை. அந்த வார்த்தை சொல்கிறது, அவளுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், சபைக்கு போகிற அன்புடைய பிள்ளையே, if you are living in Christ, கிறிஸ்துவுக்குள் நீ வாழ்வாயானால் பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, கண்ணீர் உண்டு, ஆனால் பயமில்லாத ஒரு வாழ்க்கை. இதுதான் அவருடைய மேன்மை. இந்த இறைய இந்த உபதேசம் என்னவென்றால், நீ கிறிஸ்துக்குள்ள வந்துட்டா உனக்கு வாழ்வு உண்டு, உனக்கு வீடு வரும், கார் வரும், பங்களா வரும். இல்ல. என்ன மேன்மை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லை, வியாதி குறித்த பயம் இல்லை, சூழ்நிலை குறித்த பயம் இல்லை. ஏனென்றால் அவன் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிறான். அவரால் நடத்தப்படுவது, அவருடைய ஆளுகைக்குள்ளே, அவருடைய ஆதீனத்துக்குள்ளே. எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அதாவது கிறிஸ்துவுக்குள் என்ற அந்த வார்த்தையின் பொருள் என்னவென்றால், அந்த வசனம் சொல்கிறது, பயமில்லாத வாழ்க்கை, தீவில்லாத வாழ்க்கை, ஆக்கினை தீர்ப்புக்கு அன்பாலே விடுவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இரண்டாவது, வாட் இஸ் மீன் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், வேதம் சொல்கிறது, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அங்கேயும் கூட சொல்வது, கிறிஸ்துவுக்குள்ளாக. அது ஒரு வார்த்தை வருகிறது, ஞானஸ்நானம் பெற்ற எத்தனை பேர்களும் அவரை தரித்துக் கொண்டீர்கள். இரண்டாவது கருத்து என்னவென்றால், இன் கிரைஸ்ட், கிறிஸ்துக்குள் வாழும் போது நீங்கள் கிறிஸ்துவையை தரித்துக் கொள்ளுகிறீர்கள். அவருடைய சுபாவம், அவருடைய பண்பு, அவருடைய கேரக்டர், அவருடைய குவாலிட்டிஸ், அவருடைய தன்மைகள். எதுவும் சொல்கிறது, நீங்கள் அவரையே தரித்துக் கொள்ளுகிறீர்கள். அவரை போல பேசுவது, அவரை போல வாழ்வது, அவரை போல. நீ சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், that is the meaning of in Christ. கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், அவரையே தரித்துக் கொள்வது. அவருடைய சுபாவங்களை, அவருடைய குணநலன்களை, அவருடைய பண்புகளை. ஒரு சின்ன கேள்வி கேட்க விரும்புகிறேன். Do you have the character of Christ in your life? உன் வாழ்க்கையிலே அந்த கிறிஸ்துவின் பண்புகள் இருக்கிறதா? திருமத்திரையில் பாருங்கள், கிறிஸ்துவையே தரித்துக் கொள்ளுகிறோம். கிறிஸ்துவ பெயரை அல்ல, கிறிஸ்துவையே, அவரையே, அவருடைய பண்புகளையே, அவருடைய சுபாவங்களையே, அவருடைய நன்மைகளையே தரித்துக் கொள்ளுகிறோம். அதுதான் இன் கிரைஸ்ட் என்ற வார்த்தையின் பொருள். மூன்றாவது, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையின் பொருள் என்னவென்றால், எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அந்த 1, 2, 3 அடிக்கடி படிக்கிற வசனம் தான். அதுல எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாம் உண்டா? 12ஆம் வசனம், எபேசியர் 1:12, கிருபை, சமாதானம். எபேசியர் 1:3, எபேசியர் 1:1, எபேசியர் 1:2, எபேசியர் 1:3. அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள். திரையில் பாருங்கள், அதுல சொல்லப்பட்ட வார்த்தை திரும்ப இன்னொரு முறையா வருகிறது, அவர் கிறிஸ்துவுக்குள் உலகங்களிலே சகல ஆசீர்வாதங்களினாலும் உங்களை என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இதான் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. இதான் சரியா சொல்லுவேனால், you receive all the spiritual and material blessing. இதான் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. திரும்ப படிக்கிறேன், அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள். அது ஒரு வார்த்தை, சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறன்னு சொல்றாங்க, அதாவது உலக பிரக ஆசீர்வாதத்தை மேம்படுத்துறாங்க. நகை, ஆடம்பரம், வீடு, வாகனங்கள், சொத்து, உடைகள், அலங்காரங்கள் அல்ல. கிறிஸ்துவுக்குள் வாழ்வது என்பது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிறைந்திருப்பது. In all the spiritual blessing, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலே நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. இதுதான் அன்பானவர்களே கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தையின் பொருள். முதலாக சொன்னேன், கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தையின் பொருள் ஆவியானவரால் நடத்தப்படுவது. இரண்டாவது, கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், கிறிஸ்துவை தரித்துக் கொள்வது. மூன்றாவது, கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தை என்னவென்றால், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுவது. இதுதான் கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தையின் பொருள். நான்காவது, கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், 1 கொரிந்தியர் 6:13 அதுல அந்த வார்த்தை சொல்லப்பட்டது, சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். எப்படிப்பட்டவர்கள்?
அந்த வசனம் போட்டு எழுதப்பட்டிருக்கிறது. பேசி மார்க்கத்தார் 1 6:9. விக்கிரகாராதனைக்காரர், விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடர், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர், இப்படிப்பட்ட இருந்த நம்மை வேதம் சொல்கிறது கிறிஸ்துவுக்குள் வரும்போது அங்க சொல்லப்பட்ட 2 வார்த்தைகள். நம்பர் 1, கழுவப்படுகிறீர்கள், பசுத்தமாக்கப்படுகிறீர்கள், நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். இதான் கிறிஸ்துவுக்குள் உண்டாகிற மேன்மை. நேரம் கேட்கிறாங்க, சபைக்கு வந்தா எனக்கு வீடு கிடைக்குமா, கார் கிடைக்குமா, பங்களா கிடைக்குமா, வேலை வாய்ப்பு கிடைக்குமா? இல்ல, நீங்கள் கிறிஸ்துக்குள் வரும்போது 3 காரியங்கள். கழுவப்படுகிறீர்கள், 2வது sanctified, பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள், 3வது justified, நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். எவ்வளவு பெரிய மேன்மை! திரும்ப சொல்லுகிறேன், கழுவப்படுவது, பரிசுத்தமாக்கப்படுவது, நீதிமான்களாக்கப்படுவது, இதை விட மேன்மை உலகத்துல என்ன வேண்டும்? இதுதான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையினுடைய. அடுத்தபடியாக கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை என்றால் என்ன? ரோமர் 5:9 இப்படி சொல்லுகிறது. வாட் இஸ் மீன் இன் கிரைஸ்ட்? கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை என்றால் என்ன? அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 5:9, கோபாக்கினைக்கு நீங்களாக அதாவது கோபாக்கினைக்கு நீக்கப்படுவது. இந்த திரையில் பாருங்கள், கோபாக்கினைக்கு நீக்கப்படுவது. ஆங்கிலத்துல இப்படி சொன்னாங்க, புரியும். அதாவது you are delivered from the wrath of God. தேவ கோபாக்கினை அடிக்கடி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய கோபம் பற்றி எரியும். குமாரன் கோபம் கொள்ளாமலும் அவரை எரிச்சலுட்டாமலும் அவரை முத்தம் செய்யுங்கள். அப்படி எல்லாம் நினைக்கிறாங்க, மனம் போல வாழ்வேன், கண் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே, என் விருப்பத்துபடி வாழ்வேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த பிள்ளையே, மகா கோபாக்கினை நாள் வருகிறது. தேவனுடைய கோபத்துக்கு முன்பாக யார் நிலை இருக்க முடியும்? ரொம்ப பேருக்கு புரியல. மனிதனுடைய கோபமே தண்டனை தருகிறது. தேவனுடைய தேவ கோபாக்கினை, அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பானவர்களே, கோபாக்கினைக்கு நீங்களாக, நீங்களான பிறக்கும் போதே கோபாக்கினை பிள்ளைகளா இருந்தோம். ஆக்கினைக்குள்ளாகவே நாம் தீர்க்கப்பட்டோம். ஆனால் கிறிஸ்துக்குள் வாழும் போது அந்த கோபாக்கினிலிருந்து, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, இன்னைக்கு அனைவரும் நினைக்கிறாங்க கிறிஸ்துவ ஆயிட்டா அது கிடைக்கும், இது கிடைக்கும். இல்ல, நீதிமானாக்கப்படுவீர்கள், பரிசுத்தமாக்கப்படுவீர்கள், கழுவப்படுவீர்கள், அன்பானவர்களே அவரை தடுத்துக் கொள்வீர்கள். இப்ப நான் சொன்னது போல வருகிற கோபாக்கினை நாளிலிருந்து நீங்கள் தப்பிக்கப்படுவீர்கள். தட் இஸ் த மீனிங் இன் கிரைஸ்ட். தொடர்ந்து கிறிஸ்துக்குள் வாழ்கிற வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால், சாட்சியாய் வாழ வேண்டியவர்கள் சாட்சி இல்லாமல் இருப்பது மிகுந்த துக்கம். வேதம் சொல்கிறது, பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக பூரணமாகும்படி கடந்து போக வேண்டும். இன்றைக்கு பூரணத்தை நோக்கி ஓட ஆரம்பித்த அநேகர் இன்றைக்கு அதை விட்டு விட்டார்கள். ஏதோ காரணங்கள், திசை திரும்பப்படுகிறது, லக்கை இழந்து விடுகிறது, நோக்கத்தை இழந்து விடுவது, டிஸ்ட்ராக்டட். அந்த வார்த்தை சொல்கிறது, அன்பார்களே, நீங்கள் கிறிஸ்துக்குள் வாழும் போது அந்த கோபாக்கினில் நீக்கப்படுவது மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது, நீங்கள் பரிசுத்தத்தை நோக்கி, அதாவது you are going into perfection. திருமலை சொல்கிறது, நீங்கள் பூரணத்தை நோக்கி கடந்து போயிருக்கிறீர்களா? இதுல இன்னொரு பெரிய சவால் உண்டு. அந்த கிறிஸ்துக்குள் வாழக்கூடாதபடி நாள்தோறும் புதிய புதிய பிரச்சனைகள், புதிய புதிய போராட்டங்கள், புதிய புதிய பாடுகள். இதைத்தான் அங்கே 1 கொரிந்தியர் 3:1 சொல்லுகிறது, சகோதரரே, உங்களை ஆவிக்குரு என்று எண்ணி உங்களோடு நான் பேசக்கூடாமல். சித்தியோஸ்து பார்த்தீங்களா? 1 கொரிந்தியர் 1:1 பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள். ஆனால் இங்கே ஆவியான சொல்லுகிறார், உங்களை நான் ஆவிக்குரியவள் என்று எண்ணி உங்களோடு பேசாமல். அப்படியானால் நிலகோனிங்க, they went forward and they came backward. ஒரு அடி எடுத்து வைத்தார்கள், 2 அடி பின்னாலே போய்விட்டார்கள். 1 கொரிந்தியர் 1:2, நீங்கள் பரிசுத்தவான்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆனா இங்கே பிரச்சனை என்னவென்றால், நான் உங்களை ஆவிக்குரிய என்று எண்ணி பேசாமல் மாம்சத்துக்குரியல் என்றும் குழந்தைகள் என்று எண்ணம் பேச வேண்டியதா இருக்கிறது. இன்னைக்கு பூரணத்தை நோக்கி ஓட ஆரம்பித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு அநேக திருச்சபையில குழந்தைகளாக மாம்சத்துக்குள்ள இருப்பது மிகுந்த வேதனை. எனவேதான் அன்பாவளே,
ஒரு கடினமான பிரசங்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. அதாவது அவரை குற்றப்படுத்துகிற ஏற்றுக்கொள்ள முடியல. இன்னைக்கு ஒரு கடினமான வார்த்தை பேசுவேன், அடுத்த நாள் இன்னொரு சபை, அடுத்த நாள் இன்னொரு போதகர். இதை காண்பிக்கிறது. அன்னை சொல்லுற வார்த்தை, எங்க பாஸ்டர் என்னையை குத்துறாரு இல்லை, குழந்தைகளுக்கு தான் அப்படிப்பட்ட எண்ணம் வரும். அவர் சொல்லுகிறார், நீங்கள் மாம்சத்துக்குள்ளா இருக்கிறதுனாலும் குழந்தைகளா இருப்பதனாலும். இந்த குழந்தைகளை பாருங்களேன், அழத் தெரியும், சிரிக்க தெரியும். ஏன் அழுவது, ஏன் சிரிக்க அதுக்கே தெரியாது. அது நிறைய பண்றது முடியாது. நீ நிறைய பேர் காரணம் இல்லாமல் நான் அழுகை, காரணம் இல்லாத ஒரு புலம்பல், காரணம் இல்லாமல் நீங்க பார்க்கலாம். சின்ன சின்ன குழந்தைங்க வீல் அழுது. அது என்ன நீங்க பண்ணாலும் அது அழுகை நிறுத்துறது இல்லை. காரணம் இல்லாத குழந்தை, அவ்வளவுதான். எக்கனோட எக்ஸ்பிரஸ். நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னும் ஆவைக்குரிய குழந்தை இருக்கிறார்கள். பிரச்சனை சமாளிக்க முடியல, போராட்டங்களை சமாளிக்க முடியல, நிந்தைகளை சமாளிக்க முடியல, பாடுகளை சமாளிக்க முடியல. ஸ்டில் they are babies. தேவன் சொல்கிறார், நீங்கள் குழந்தைகளாயிராமல் கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாருங்கள். அதனாலதான் வேதம் சொல்கிறது, அதே 1 கொரிந்தியர் 3:2 நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால். அப்ப கிறிஸ்துக்கு வாழ்ந்த இவர்களுக்கு எப்படி பலன் போயிடுச்சு? உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் தொடர்புகள், இதெல்லாம் என்ன பண்ணிடுச்சுன்னா அவர்களை பலன் அற்றவர்களாய் மாற்றிவிட்டது. அது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இன்னும் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியினால். இன்னும் திருச்சபைகள் பலர் அப்படிதான் இருக்கிறாங்க. மெகா சபைக்கு போய் பாருங்க, எல்லா சபைகளும் இந்த பிரச்சனை இருக்கிறது. மெகா சபைக்கு போகலாம், பிரபலமான ஊழியா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஸ்டில் they are in the carnal mind, still they are babies. அது சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இன்னும் பலன் இல்லாதவர்களாய். இரண்டாவது, இன்னும் பாலை குடிக்கிறவர்களாய். மூன்றாவது, மாம்சத்துக்குள்ள இருக்கபடினாலே உங்களுக்கு பலன் இல்லை. நீ பாருங்களேன், சபைக்கு போகிற அநேக சின்ன சின்ன காரியத்தினால விட்டு விடுறாங்க. அற்ப காரியங்களுக்காக சபை விட்டு போய் விடுகிறார்கள். பொதுவினில் மனத்தாங்கள், ஊழியன் மேல், அதாவது ஊழியன் விசுவாசி மனத்தாங்கள், பாஸ்டர்மா மேல மனத்தாங்கள். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பலன் இல்லாதவர்கள். இரண்டாவது, அவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள். எனவேதான் ஒரு சின்ன காரியம் சொன்னா கூட பலன் இல்லை. ஒரு கடினமான வார்த்தை பேசுங்கள். நீ எல்லாம் எதிர்பார்க்கிற ஒன்றுதான், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஊழியருக்கு தான் மதிப்பு. நான் சமீபத்துல ஒரு திருச்சபையில பேசினேன், ஒரு பெரிய திருச்சபை. முதல் நாளிலே ஆசீர்வாதத்தை குறித்து பேசினேன். எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி. நிறைய பேர் சொன்னாங்க, என்னோட கருத்தை பேசினா இருப்பேன். அடுத்த நாள் அந்தவளே அந்த சகரியா புஸ்தத்திலிருந்து மாய்மாலமான ஜெபம், மாய்மாலமான உபவாசம், சகரியா 7ஆம் அதிகாரம், மாய்மாலமான. இது அனைவருக்கு அது ஏற்படையா தெரியல. ஒரு ஆமையின் இல்லை, ஒரு அலுவலே இல்லை. ஆனா முதல் நாள்ல ஆசீர்வாதமான ஜெபம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அடுத்த நாள் மாய்மாலமான உபவாசமும் மாய்மாலமான ஜெபம். அது மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. திரும்ப அப்படி சொல்லுகிறது, உங்கள் ஜெபங்கள் மாய்மாலமானது, உங்கள் உபவாசங்கள் மாய்மாலமானது. நீங்க உங்களுக்கு என்றுதான் உபவாசம் பண்றீங்க. ஆனா அதை சொல்லும் போது மக்களுடைய முகநாடி வேறுபடுகிறது. ஒரு ஆமை இல்லை, ஒரு அலுவலியே இல்லை. என்னை கேட்டுக்கொண்டு நம்புதே பிள்ளையே, அதாவது நீங்கள் இன்னும் சரியான ஆகாரத்தை உட்கொள்ளாமல் இருந்தால், திருமறை சொல்கிறது பலன் இல்லாதவர்கள். இரண்டாவது, பாலை குடிக்கிறவர்கள். மூன்றாவது, மாம்சத்துக்குரியவர்கள். நாலாவது, அன்பானவர்களே, உடைய பலன் எல்லாம் மாற்றி போகிறது. எனவேதான் திரும்ப 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 மாத்திரமல்ல, அந்த மாம்சத்துக்குரிய அந்த வாழ்க்கை வரும்போது 1 கொரிந்தியர் 3:3 பொறாமை வரும், வாக்குவாதம் வரும், பேதங்கள் வரும். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அடிக்கடி சண்டைகளும் வருமா. இந்த வார்த்தை படிக்கிறேன், பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியினாலே நீங்கள் மாம்சத்துக்குள்ளாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். நீ பாரு, அதுதான் எனக்கு உண்மை. அதாவது உலகம் போகிற போக்குலதான் போறோம். அதே உடை அலங்காரம், அதே செய்ய அலங்காரம், அதே போல மேக்கப், எல்லாம் அந்த உடைகள் எல்லாம் அதுதான். என்னை கேட்கொண்டு அன்பது பிள்ளையே, உன் உள்ளான வாழ்க்கையை உன் வெளியான உடைகள் பிரதிபலிக்கிறது. திரும்ப சொல்கிறேன், உன் உள்ளான அர்ப்பணத்தை வெளியான உடைகள் பிரதிபலிக்கிறது, உன் தோற்றங்கள் பிரதிபலிக்கிறது, உன்னுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது.
என்று சொல்கிறது. அதனாலதான் வாக்குவாதம், ஒரு வார்த்தை பேச 9 பதில்கள், வாக்குவாதங்கள், வேதகங்கள். அது மட்டுமல்ல, இதுல என்ன தெரியுமா, மனுஷ மார்க்கமாய் நடக்கிறார்கள், உலக மார்க்கமாய். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு நாள் பார்ப்பது, நட்சத்திரம் பார்ப்பது, இந்த ஆடி மாசம் பார்ப்பது, இதெல்லாம் மனுஷ மார்க்கமாய். காரணம் என்னவென்றால், அந்தவளே கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தாங்க, ஆனா ஒரு அடி மேல போனாங்க, 2 அடி பின்னால போயிட்டாங்க. ஆல்வேஸ் ஸ்டெப் டவுன். அதாவது ஒரு அடி மேல போனாங்க, வாழ்ந்தார்கள், ருசி பார்த்தார்கள், நன்மைகளை பெற்றார்கள். ஆனா அடுத்த கொஞ்ச நாட்களே கம் பேக். வேண்டாம், நீங்கள் பூரணத்தை நோக்கி கடந்து போகும்படி கர்த்தர் விரும்புகிறார். அது மட்டுமல்ல, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1-4 வசனம் சொல்லுகிறது, தேவ கிருபையை விட்டு இழந்து போகிறீர்கள். இன்றைக்கு அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கையை விட்டு வெளியே வந்துடுறீங்களோ, கவனிங்க, யூ ஆர் இன் டேஞ்சர். ஒரு ஆபத்தான வாழ்க்கை. யூ ஆர் ஃபாலிங் ஃப்ரம் கிரேஸ். கிருபையிலிருந்து நீங்கள் விழுந்து போகிறீர்கள். பிசாசு நோக்கவே அதுதான். உனக்குள் இருக்கிற கிருபை எடுக்கணும், உனக்குள் இருக்கிற உறவை, தேவனுடைய உறவை கைப்பற்றணும். அதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் அவன் பயன்படுத்துகிறான். திரும்ப சொல்லுகிறேன், யூ ஆர் இன் டேஞ்சர். இந்த மொபைல சில சொல்லுது, யூ ஆர் இன் டேஞ்சர். என்னைக்கு அந்த கிறிஸ்துக்குள் இருக்கிற வாழ்க்கையோட வெளியே வந்துறீங்களோ, ஒரு ஆபத்தான வாழ்க்கை இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, அந்த வசனம் சொல்லுகிறது, அன்பாவளே நீங்கள் கிருபை விட்டு விலகி போகிறீர்கள். வேண்டாம். வசனத்தை வாசிக்கிறேன். ஆனபடியினால் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல், ஒரு காலத்தில் நாம் விடுவிக்கப்பட்டோம் அடிமைத்தனத்திலிருந்து. குடி, புகைத்தல், மது, மாது, மங்கை, கடன், ஒரு காலத்துல அடிமையா இருந்தோம். அதிலிருந்து கர்த்தர் விடுவித்தார். வேதம் சொல்கிறது, நீங்கள் மறுபடியும் அந்த அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல். என்னை கேட்டுக்கொண்டு வந்ததே பிள்ளையே, எத்தனை பெரிய மேன்மை. அந்த குடியிருந்தவனை விடுவித்தார், கடன் இருந்தவனை விடுவித்தார், வியாதி இருந்தவனை விடுவித்தார், ஏழ்மை இருந்தவனை விடுவித்தார், நிந்தையிலிருந்தவனை விடுவித்தார். திரும்பமாக அதாவது அந்த அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு நீங்கள் மாறி விடுகிறீர்கள். மாறு மட்டுமல்ல, அன்பானவர்களே, உங்களுக்கு இருந்தது சுயாதீனத்தை விட்டு போயிடுறீங்க. உங்களுக்கு ஒரு சுயாதீனம் கர்த்தர் கொடுத்திருந்தார். திருவாய் சொல்லுகிறது, அந்த சுயாதீனத்தில் நிலை கொண்டிருங்கள். அதனால தெரியுமா, God has given the spirit of independence. அதாவது உங்களால முடியும். 2 வார்த்தை, அடிமைத்தனத்திலிருந்து சுயாதீனம். இன்றைக்கு அந்த சுயாதீனம் போயிடுச்சு. நீங்கள் விரும்பாது செய்கிறீர்கள். வேறு ஒருவர் உங்களை ஆளுகிறார். அவருடைய ஆளுகை, அவருடைய ஆதிக்கம், அவருடைய ஆலோசனை. அதனால நீங்க நடத்தப்படுறீங்க. துக்கமான ஒன்று. வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, சொல்லப்பட்ட வார்த்தை பாரம்பரியங்கள், பழக்க வழக்கங்கள், உலகத்தினுடைய சம்பிரதாயங்கள், அதனால நீ பேசப்படுகிறது. அவர் சொன்னார், இவர் சொன்னார், இவர் சொன்னார். இந்த பழைய என்னோட அண்ணன் கோச்சிப்பார், எங்க சொந்தம் கோச்சிக்கும் இல்ல. திரும்ப சொல்லுகிறேன், கிறிஸ்துவ திருமண கூட பாரம்பரியம், அடக்கார அதில் பாரம்பரியம். திரும்ப அந்த கலாத்தியர் 5 சொல்வது, நீங்கள் அப்படி செய்தால் கிறிஸ்து விட்டு நீங்கள் பிரிந்து போவீர்கள். அது மட்டுமல்ல, கிருபை நின்று விழுந்து விடுவீர்கள். இந்த வார்த்தை கவனிக்க வேண்டும். கிறிஸ்துக்குள் இருக்கிற வரைக்கும் தான் கிருபை. என்னைக்கு கிறிஸ்துவ வெளிவந்துடனோ, யூ லூஸ் யுவர் கிரேஸ், யூ ஆர் இன் டேஞ்சர். பிசாசு நோக்கமே உன்னிடத்தில் இருக்கிற கிருபை எடுத்து விட வேண்டும். அதாவது எதை எடுத்தாலும் பரவாயில்லை. பணத்தை இழந்தால் ஒன்றை மயக்கவில்லை, ஆரோக்கியத்தை இழந்தால் ஒன்றை ஏதோ இழந்திருக்கிறோம். ஆனா கிருபை விட்டுட்டீங்கன்னா யூ ஆர் எ டோட்டல் லாஸ். வேதம் சொல்கிறது, நீங்கள் அந்த கிருபை நின்று விழுந்தீர்கள். எதை இழந்தாலும் உமை இழப்பேனோ வாழ்வு தந்தவரே. எது இழந்தாலும் பரவாயில்லை, யூ கேன் கெட். ஆனால் கிருபை இழந்து போயிட்டீங்கன்னா ஒரு நாள் திரும்ப பெற முடியாது. அவருடைய கிருபைகள் வரங்களும் மாறாதவைகள். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, அதாவது பூரணத்தை நோக்கி ஓடுங்கள். டோன்ட் செட் பேக். திரும்பி பாரோம், மறந்த தேசம், தீவிரம் செல்வோம், சுயதை. எனவேதான் திருமலை இப்படி சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 4:10 பவுலடியானோடு வாழ்ந்த தேமா ஆரம்ப சொன்னது போல, இட்ஸ் a dangerous life. என்னைக்கு கிறிஸ்துவ விட்டு வெளியே வந்துடுறீங்களோ அது ஆபத்தான வாழ்க்கை. இதைத்தான் 2 தீமோத்தேயு 4:10 ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சம் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்தான். என்னைக்கு உலக ஆசை, உலக நேசம், உலகத்தின் பற்று
இன்னைக்கு கிறிஸ்து விசுவாசிகளுக்கு அதிகமான தொடர்புகள் அங்குதான், உறவுகள் அங்குதான், அதிகமான பற்று, அதிகமான நேரம், அதிகப்படிய நேரங்கள் அங்கதான் செலவு பண்றது. அது அன்பானவர்களே, அது தவறா சரியா என்பதை நீங்க தான் தீர்மானிக்க வேண்டும். அதிகப்படியான உறவுகளும் அதிகப்படியான ஆலோசனைகளும் அதிகப்படியான நேரங்களும் அங்குதான். நல்லவே சொல்கிறது, அவன் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்தான், என்னை விட்டு அவன் பிரிந்து போனான். யோசித்து பாருங்க, என்னைக்கு இந்த பிரபஞ்சத்தில் ஆசை அதிகமா வருதோ, அதிகப்படியான உறவுகள், அதிகப்படியான முடிந்த அளவுக்கு விலகி இருங்கள், தவிர்த்து விடுங்கள். அது எதை கொண்டு வரும் என்று சொன்னால் அன்பானவர்களே, அது உங்களை ஆபத்துல கொண்டு போகும். எனவேதான் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் வஞ்சகமாய் நடப்பார்களாம். ஏற்றுக்கொள்ளுங்க, வஞ்சகமா நடப்பார்கள். அது மட்டுமல்ல, அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி, அது பரவாயில்லை, இது பரவாயில்லை, இது பரவாயில்லை, ஆண்டு எல்லாம் மன்னிப்பார், இரக்கம் உள்ளவர், தயவு உள்ளவர், அவர் தான் தண்டிக்க மாட்டார். அந்த வாசகர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி, அது மட்டுமல்ல, மாமிச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டு என்பதை பிள்ளையே, உறவு, நட்பு, நண்பர்கள் அப்படிதான் சொல்றீங்களே, உடைய முடிவு என்ன தெரியுமா? You'll be in danger. You'll be fall away from the grace. கிருபை விட்டு விலகி போயிடுறீங்க, தேவ கோபாக்கினைக்கு சொந்தக்காரர் மாறீங்க. கிறிஸ்துக்குள் இருந்தா ஒரு பாதுகாப்பு. என்னைக்கு அந்த கிறிஸ்து வெளியே வர்றீங்களோ, வேதம் சொல்லுகிறது அன்பானவர்களே, அது உங்களை எங்க கொண்டு போய் தெரியுமா? தந்திரமா உங்களை பிடிக்கும். அது மட்டுமல்ல, 2 பேர் 1:19 எழுதப்பட்டிருக்கிறது, அதாவது நீங்கள் அவர்களுக்கு அடிமையாகி விடுவீர்கள். நீங்க நிறைய பேர், அதாவது ஒரு உலக மனுஷன் சொல்றத ஒரு ஆவிக்குரிய மனுஷன் கேட்கிறார். அவங்க பல காரணங்களை பயன்படுத்துறாங்க, அறிவு, அனுபவங்கள், ஏதோ ஒண்ணு. என்னை கேட்டுக்கொண்டு என்பதை பிள்ளையே, உனக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் உன் போதையா இருக்க வேண்டும், உனக்கு ஆலோசனை கொடுக்கிற உன் சபையா இருக்க வேண்டும், உனக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் உன்னை விட வயதுல ஆண்டுக்குள்ள வளர்ந்தவரா இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, அவர்களோ கேட்டுக்கு அடிமைகளாய் போய் விடுகிறார்கள். 2 பேதுரு 1:19 கேட்டுக்கு அடிமையாய். அவர் எதை விரும்புறாங்கன்னா சுயாதீனம். எல்லாத்தையும் விரும்புறாங்க. என்னை யாரும் கட்டுப்படுத்த கூடாது, நான் விருப்பத்துக்கு வருவேன், ஆராய முடியும் போது வருவேன், முடிவதற்கு முன்னாடி எழுந்து போவேன், மாத்துக்கு ஒரு முறைதான் வருவேன், விருப்பம் இருந்தா வருவேன், விருப்பம் தான் காணிக்க கொடுப்பேன், ஜபத்துக்கெல்லாம் வரமாட்டேன், வேத பாடத்துக்கு வரமாட்டேன். ஏன் விரும்புகிறது? அவர்கள் சுயாதீனத்தை விரும்புகிறார். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படிப்பட்டவர்களை சுயாதீனத்திற்கு வாக்கு தத்தம் பண்ணுகிறார்கள் உலக மனிதர்கள். அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். இதைத்தான் சர்வம் பண்ணது. இதை தொட்டதுல நீங்கள் தேவர்களைப் போல ஆவியிலிருந்து தேவன் அறிவார். தேவனை போல இருக்கிறாங்க. தேவனுடைய பிரியாளா இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லையே. சர்வம் சொன்ன வார்த்தை, நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர் என்று அவர் அறிவார். தேவனை போல நீ அனைவரும் அப்படித்தான், அவரை மாதிரி இருக்கணும், இவரை மாதிரி இருக்கணும். அதாவது ஒரு பொறாமையின் ஆவி விதைத்தான். அவனை போல மாறுவி என்று தேவனுக்கு தெரியும் இல்லையே, அவரை போலதான் இருக்கிறோம். அதாவது அவருடைய மேலாயிடக்கூடாது என்பது தேவனுடைய விருப்பம். பொறாமை தேவனுக்கு இல்லை. சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய சுயாதீனத்தை, உங்களுடைய அந்த நிலையை அவர் என்ன பண்றாங்களா, அதாவது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் உங்கள் சுயாதீனத்தை தங்கள் சொந்தமாக்கிக் கொள்கிறார்கள். 2 பேதுரு 2:19 மட்டுமல்ல, உங்களை அடிமைப்படுத்தி விடுகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையை, திரும்பவும் அதே பழைய அசுத்தம், பழைய அந்தகாரம், பழைய சத்துரு, அதில் சொல்லப்பட்ட வார்த்தை அன்பானவர்களே, 2 பேர் 2:20 எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை அதிக கேள்வியா இருக்கும். அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையை பார்த்து ஒரு ஸ்டெப் மேல போனாங்க, 2 ஸ்டெப் கீழே போயிட்டாங்க. கிறிஸ்துவ விட்டு வெளியே போனீங்கன்னா அந்த வார்த்தை நான் படிக்கிறேன், கேடு உள்ளதா இருக்கும், ஆபத்தானது, அபாயகரமானது, கிருபை விட்டு விலகி போடுவீங்க, அடிமைப்படுவீங்க, அவர்கள் உங்களை ஆளுவார்கள். முடிந்த அளவுக்கு நீ எந்த துறையில் இருந்தாலும், எந்த துறையில் இருந்தாலும், நான் ஒரு பிற மார்க்கத்திலிருந்து வந்தேன், கவனிகள், ஒரே ஒரு ஆண்டவர் தான், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஊழியர்கள், இதை விட உறவு ஒன்று இல்லை. பலமுள்ள கோட்டை, அசைக்கப்படாத உறவு. இந்த அதிகமான உலக உறவுகள், உலக நட்பு, உலகத்தினுடைய சகவாசங்கள்,
சிக்கிக்கொள்ளாதீங்க. இதுவும் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில அதிக கேள்வியா இருக்கிறது. அது மட்டுமல்ல, அது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தை யாக்கோபு 3:6, அது உங்கள் முழு சரீரத்தையும் கரைப்படுத்தும். when you come out of the way, கிறிஸ்துவ வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களை முழு சரீரத்தையும் கரைப்படுத்தும். அது மட்டுமல்ல, அன்பானே, நரக ஆக்கினினாலே நீங்கள் கொளுத்தப்படுகிற மக்களா இருப்பீர்கள். யாக்கோபு 3:6, நரக அக்கினியினாலே. இது அனைவருக்கு ஏற்புடையதா இருக்காது. தேவன் செய்வாரா? செய்வார். உங்களை என்னை கிறிஸ்துக்குள்ளே நிலைநிறுத்துவதற்கு அவர் பட்ட பாடு. ஒரு விசுவாசியை கிறிஸ்து நிலைநிறுத்து எவ்வளவு பெரிய பாடு தெரியுமா? நிறைய பாடுகள். நான் என்னை கிறிஸ்து நிறுத்தினார்களே சிலர், எவ்வளவு பாடுபட்ட எனக்கு தான் தெரியும். வெடிக்க வேண்டேன். கண்ணாமூச்சிகளை அழைக்கும் போது நான் போக மாட்டேன். ஒரு நண்பர் மூலமா இயேசுவை அறிந்து கொண்டேன். ரொம்ப பாடுபடுத்தினேன். என்னை கேட்டுக்கொண்டு அன்புதே பிள்ளையே, அதுல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது யாக்கோபு 3:8, அது எப்படிப்பட்ட வாழ்க்கை? பொல்லாத வாழ்க்கை. அது மட்டுமல்ல, சாவுக்கு ஏதுவான விஷயம் நிறைந்த வாழ்க்கை. when you come away from Christ, கிறிஸ்துவிட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா, சபை விட்டு வெளியே வந்தா, சத்தியத்தை விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா, போதனை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா, அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபு 3:8, சாவுக்கு ஏதுவான விஷயம் நிறைந்த வாழ்க்கை. என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, I beg you, don't leave Christ. அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கை மேன்மையானது, மகிமையானது, மகத்துவமானது. நான் சொன்னேன், அது நியாயத்திற்பிலிருந்து, பயத்திலிருந்து, அடிமைத்தனத்தில் உங்களை விடுவிக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனா என்னைக்கு கிறிஸ்து விட்டு வெளியே வந்துடுறீங்களோ அன்றைக்கு யாக்கோபு 3:6, அக்கினியினால் கொளுத்தப்படுகிற வாழ்க்கை. யாக்கோபு 3:8, அன்பானவர்களே, அது விஷம் நிறைந்த வாழ்க்கை. இதனால ஒரு சின்ன கேள்வி, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சற்று யோசித்து பாருங்கள். நான் சொல்லப்பட்ட வார்த்தை pressing on unto perfection. திருப்தி அடைய வேண்டாம், பூரணத்தை நோக்கி போங்கள். எனவேதான் 1 தீமோத்தேயு 4:12 சொல்கிறது, ஒருவனும் உன்னை குறித்து அசட்டை பண்ணாதபடி உன் வார்த்தை, உன் நடக்கை, உன் அன்பு, உன் ஆவி, உன் விசுவாசம், உன் கற்பு எல்லாவற்றிலையும் be an example. ஒரு மாதிரியான வாழ்க்கை அல்ல, ஒரு முன் மாதிரியான வாழ்க்கை. எனவேதான் பிலிப்பியர் 1:27 ஆவியான சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திராய் நடந்து கொள்ளுங்கள். இன்னொரு வார்த்தை, கிறிஸ்துக்குள்ளாய் இருப்பதற்கு உங்களை பாத்திரராய். சொல்லப்பட்ட வார்த்தை பிலிப்பியர் 1:27, விசுவாசத்திற்காக போராடுங்கள். அடுத்து, அன்பானவர்களே, எதிர்க்கிற மத்தியில நீங்கள் மருளாதிருங்கள். மூன்றாவது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திராயிருங்கள். இந்த முறை சொல்லுகிறேன், உறுதியாயிருங்கள். கிறிஸ்துவுக்காய் ஏற்றுள்ளுங்கள், போராடுங்கள், கிறிஸ்துவுக்கு பாத்திராய் நடந்து கொள்ளுங்கள். You'll go on perfection. அன்பார்களே, அந்த பூரணத்தை கெடுக்கும் பல சக்திகள் உண்டு. பக்தர் பாடியது போல, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என்னுடைய வீட்டை விடாதிருங்கள், என்னுடைய வார்த்தையை விடாதிருங்கள், என்னுடைய ஊழியை விட்டு விடாதிருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், don't leave house of God, don't leave the man of God, don't leave the word of God. என்னுடைய வீட்டை விடாதிருங்கள், என்னுடைய ஊழியை விடாதிருங்கள், என்னுடைய வார்த்தையை விடாதிருங்கள். எனவேதான் ஆவியானவர் சொல்லுகிறார் கொலோசியர் 4:5, நீங்கள் ஞானமாய் நடந்து, யாருக்கு முன்பாக? புறம்பே இருக்கிற மக்களுக்கு முன்பாக, உலக மனிதருக்கு முன்பாக ஞானமாய் நடந்து, காலத்தை, நாட்களை, தேவன் தந்த வாய்ப்புகளை, கிருபைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்னை கேட்டுக்கொண்டு நம்புது பிள்ளையே, ஞானமாய் நடந்து. நிறைய சொல்லுவாங்க உலகத்துல, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், நிறைய சொல்லுவாங்க. கவனிங்கள், அவருடைய நோக்கம் என்னவென்றால் உங்களை கிறிஸ்து வெளியே கொண்டு வரணும். கிறிஸ்து இருப்பது அவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் வேதம் சொல்கிறது, நீங்கள் ஞானமாய் நடந்து. அதில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய விதத்த இடங்கள். Honor the house of God. 1 தீமோத்தேயு 3:15. Honor the word of God. வார்த்தையை கனம் பண்ணுங்கள். Honor your pastor. வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, ஒரு 3 காலம் சொல்லுகிறேன், ஞானமாய் நடந்து. இரண்டாவது, 1 பேதுரு 1:17, பயத்தோடு நடந்து. நாட்கள் கொடிதாய் மாறிடவும் காலத்தை ஆதாயம் செய்வோம். மூன்றாவது, பிரயோஜனமாய் வாழுங்கள், பயத்தோடு வாழுங்கள்,
காலங்களை பயன்படுத்தி வாழுங்கள், அடுத்தவர்களுக்கு பிரயோஜனமாய் வாழுங்கள். எபேசியர் 4:29. Be a profitable. அடுத்தவர்களுக்கு ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழுங்கள், தேவனுக்கு பிரயோஜனமாய், திருச்சபைக்கு பிரயோஜனமாய், உடைய ஊழியருக்கு. இன்னைக்கு என்ன சபை பாதி பேர் பிரயோஜனமே கிடையாது. 100 பேர் வராங்க, 2 பேர் தான் பயனுள்ளவர்கள். துக்கத்தோடு சொல்லுகிறேன், 100க்கு 2 பேர் தான் பயனுள்ள பாத்திரங்கள். மற்றெல்லாம் சும்மா வந்து போகிற கொழுபமைகள். இதை சொல்லுவது துக்கம்தான், ஆனா உண்மைதான். 100க்கு 2 பேர் பிரயோஜனம் உள்ளவர்கள், பயனுள்ளவர்கள், பாத்திரம் உள்ளவர்கள், நற்கிரிகளுக்கு உகந்தவர்கள். ஆனா மற்றெல்லாம் பார்வையாளர் இதை வந்து போறாங்க. அது ஒரு பெரிய பெருமை. நான் அந்த திருச்சபைக்கு போகிறேன். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நான் சொல்ல வந்த வார்த்தை, உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய பேச்சு, உங்கள் நடை, உங்கள் உடை அத்தனையும் தேவனுக்கு சிறப்பா இருக்கட்டும். நீங்கள் பேசுகிற பேச்சு, திருமறை சொல்லுகிறது, உங்களுடைய பேச்சு. 4:6 அவன் அவனுக்கு எப்படி உத்தரவு சொல்ல வேண்டும் நீங்கள் அறியும்படி உங்கள் வார்த்தைகள் கிருமி உள்ளதாய் உப்பால் சாரமே. ஸ்பீக். திரும்ப சொல்கிறேன், உங்கள் வார்த்தைகள் எப்போதும் கிருமி உள்ளதாய், எப்போதும் சாரமேற்றப்பட்டதாய் வார்த்தைகளிலே கர்த்தரை வெளிப்படுத்துங்கள். 2வது, உங்களுடைய பேச்சிலே உங்களுடைய செய்திகளை கர்த்தரை வெளிப்படுத்துங்கள். நீங்கள் பேசுவது அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். எபேசியர் 4:29. அதாவது நீங்கள் அடுத்து கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுங்கள். முதலாவது சொன்னேன், உங்களுடைய வார்த்தை பயனுள்ளதா இருக்கட்டும், உங்கள் பேச்சு பயனுள்ளதா இருக்கட்டும். தேவையற்ற குப்பை அதெல்லாம் தேவையில்லை. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, உங்களுடைய அடையாளமே சிறப்பா இருக்க. த மார்க், உங்களுடைய அடையாளம். வேதம் சொல்லுகிறது, அதாவது நீங்களே அநேகருக்கு அடையாளமா இருக்கணும். இதுதான் நீதிமொழிகள் 16:21 எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது உங்களை பார்க்கிறவர்கள் விவேகி என்று சொல்லப்பட வேண்டும். உங்களுடைய உதடுகளிலே மதுரம் இருக்க வேண்டும். உங்களுடைய உதடுகளிலே அன்பானவர்களே ஜீவ ஊற்று புறப்பட வேண்டும். எனவேதான் தேவன் சொல்லுகிறார், அதாவது கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற உங்களுடைய வாழ்க்கை ஜீவ ஊற்று. அநேகருக்கு ஒரு ஜீவ ஊற்றா இருங்கள். The way, the speech, your lips, your life. படிக்கிறேன், அதாவது நீதிமன்ற 16:22 ஒரு ஜீவ ஊற்றாய். 16:23 அறிவு தருகிறவர்களாய். அது மட்டுமல்ல 16:23 கல்வியை கொடுக்கிறவர்களாய். நீதிமொழி 16:24 அநேகருக்கு அன்பார்களே, அநேக ஆத்துமாக்களுக்கு மதுரமாய், அவருடைய எலும்புகளுக்கு எல்லாம் ஔஷதமாய் இருப்பீர்கள். அதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கை. யூஸ்ஃபுல் டு மெனி, பெனிஃபிட்ஸ் டு மெனி, பிளஸிங்ஸ் டு மெனி. அநேகருக்கு ஆறுதலாய், அநேகருக்கு ஆதரவாய், அநேகருக்கு நீங்கள் அன்பானவர்களே அது கல்வி கொடுக்கிறவர்களாய், புத்தி கொடுக்கிறவர்களாய், ஔஷதமாய் இருக்க தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்வதாக. முடிவாக பூரணத்தை நோக்கி ஓடுவதற்கு ஆண்டவர் சொல்லுகிற சில காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் அப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். எனவேதான் கொலோசியர் 1:10 சொல்றது, எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தீர்னாக. தேவனுடைய குறிக்கோள் தெரியுமா? You must be an excellent person. You must be a perfect. நீங்கள் தீரனாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அதுதான் ஒரு ஊழியனுடைய விருப்பம். நீங்கள் தேர வேண்டும். வார்த்தையில், வல்லமையில், கிருபையில், வரங்களில் தீரனவர்களாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நீங்கள் தீரனா மட்டுமல்ல, இது 4:10 உங்கள் தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். எனவேதான் எபேசியர் 4:13 சொல்லப்பட்டது, அப்போஸ்தலராய், தீர்க்கதரிசியாய், சுவிசேஷகராய், மேய்ப்பராய், போதகராய் உங்களை கர்த்தர் ஏற்படுத்த விரும்புகிறார். That is the witnessing to be in Christ. கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கிற வாழ்க்கை. அன்பானவர்களே, அவரை யாராய் மாற்றுகிறாராம்? அப்போஸ்தலர். இவங்கெல்லாம் they are born as an apostle. கிறிஸ்துவ வாழ்ந்தார்கள், வளர்ந்தாங்க, தேறினார்கள், சாட்சியாக வாழ்ந்தார்கள். அவளை யாராய் மாற்றுகிறார்? அப்போஸ்தலர்களாக, தீர்க்கதரிசிகளாக, சுவிசேஷகராக, மேய்ப்பராக, போதகராக தேவன் எப்படி மாற்றுவார். Nobody is born as a leader. Nobody born as a pastor. Nobody born as evangelist. யாருமே பிறக்கும் போது அப்படி பிறப்பதில்லை. ஆனால் தேவன் உங்களை அப்படியே மாற்றுவாராக. அது மட்டுமல்ல, ஆரம்பத்துல சொன்னது போல 2 தீமோத்தேயு 3:16 உங்களை தேறினவனாய், மாத்திரமல்ல நற்கிரியைகளை செய்ய உங்களை தகுதி உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். தகுதி உள்ளவர்களாய், தேறினவர்களாய்,
அது மட்டுமல்ல 2 தீமோத்தேயு 3:17 அநேகருக்கு பிரயோஜனமான, அநேகரை படிப்பிக்கிற, அநேகரை உருவாக்குகிற ஒரு பாத்திரங்களாய் உங்களை கர்த்தர் மாற்றுகிறார். சொல்லிக்கொண்டே போகிறேன். பிலிப்பியர் 3:17 அநேகருக்கு வழிகாட்டுகிறாய், அநேகர் உங்களை பின்பற்றுகிற மக்களாய். இந்த நாளில தேவன் சொல்லுகிற வார்த்தை, அன்பாவுளே நீங்கள் ஒரு பூரணராய் கிறிஸ்து வாழும் போது ஆரம்பத்தில் சொன்னது போல வழிகாட்டுகிறவர்களாய், அநேகருக்கு மாதிரியாய், அநேகருக்கு பிரயோஜனமாய், அநேகருக்கு பயனுள்ள ஒரு பாத்திரங்களாய் நாளிலே ஆண்டவர் உங்களை மாற்றுவாராக. பவுலடியான் சொல்லுகிறார், அன்பார்களே நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். நீங்கள் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறோ அதுபோல் அநேக உங்களை பின்பற்றுகிற ஒரு நல்ல முன்மாதிரியான பயனுள்ள வாழ்க்கை வாழ அன்பை கேட்கிறேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் போது பிரயோஜனமானது, பயனுள்ளது, ஆசீர்வாதமானது, எல்லாவற்றுக்கும் மேலாக நான் சொன்ன ஒரு வார்த்தை, அன்பான அநேகருக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை. இப்படி வாழும் போது வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் எல்லாவற்றிலையும் சமாதான தேவன் உங்களோடு நடத்துவார். திரும்ப சொல்லுகிறேன், இன் கிரைஸ்ட், வித்தவுட் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் பாதுகாப்பானது, கிறிஸ்து வெளியே ஆபத்தானது. கிறிஸ்துவுக்குள் அநேகருக்கு ஆசீர்வாதம், வெளியே அநேகருக்கு நிந்தை, அவமானம். கிறிஸ்து வாழும்போது பிரயோஜனமான வாழ்க்கை, பயனுள்ள வாழ்க்கை, முன்மாதிரியான வாழ்க்கை, அது மட்டுமல்ல தகுதியான வாழ்க்கை. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அன்பானவரே எபேசியர் 4:13 ஒரு உயர்த்தும் வாழ்க்கை, போதகராய், ஊழியனாய், அப்போஸ்தலராய், தீர்க்கதரிசியாய். எனவே அன்பானவர்களே கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற அந்த மேலான வாழ்க்கைக்கு அர்ப்பணியுங்கள். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றி. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி. ஒரு பெயரில் அல்ல, வார்த்தையில், வாழ்க்கையில், நடத்தையில், சிந்தையில், பேச்சில், எங்கள் எல்லாமே இட் ஷுட் பி இன் கிரைஸ்ட், நாட் அவுட் ஆஃப் கிரைஸ்ட். எங்கள் பேச்சு, எங்கள் நடை, எங்களுடைய எல்லாமே ஆண்டவரை உலக பிரகாரமாய் அல்ல, ஆண்டவருக்குள் அப்படி வாழ எங்களுக்கு கிருபை பலனை தாரும். உடைய அன்பின் கரங்களை தாழ்த்துகிறோம். உடைய நாமம் மையப்படட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான பிள்ளையே, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையை போல ஒரு மேலான வாழ்க்கை இல்லை. பயனுள்ள வாழ்க்கை, மகிமையான வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை, உன்னதமான வாழ்க்கை. 2 தீமோத்தேயு 3:17 பயனுள்ளது. 2 தீமோத்தேயு 3:16 தகுதியான வாழ்க்கை. 4:13 உயர், அதாவது ஆசீர்வாதமான வாழ்க்கை. அப்படிப்பட்ட அநேகருக்கு பிலிப்பியர் 3:17 அநேகருக்கு வழிகாட்டுகிற வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ அர்ப்பணியுங்கள். தேவன் கிருபை தருவார். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமேயானால் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04043183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.